வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டை குழம்பு தாங்க வச்சுருக்கேன். அது எப்படி வச்சுருக்கேன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் சோம்பு வெந்தயம் போட்டு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிட்டு ஃப்ளேவருக்காக ஒரு 3 பச்சை மிளகா போட்டு அதையும் நல்லா வதக்கிடணும். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்து நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடணும். எண்ணெய் கொஞ்சம் கூடவே ஊற்றி வச்சோம்னாலே இதை நம்ம முட்டையை அவிச்சிட்டு போடுறது கிடையாது. அதே மாதிரி ஆம்லேட் போட்டு நம்ம போட போகிறதில்ல. இது அப்படியே நம்ம குழம்பு முட்டையை உடச்சி இதில் ஊற்ற போகிறோம். இது சட்டுன்னு அவசர குழம்புன்னு கூட சொல்லலாம். அவசரமாக வைக்கிற முட்டை குழம்பு. இன்றைக்கி லேட் ஆகிற அன்றைக்கி இப்படி தான் அந்த டக்குன்னு என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இப்போ காலேஜுக்கு கிளப்பணும் இல்லையா, அதனால் அவசரமாக வைக்கிறேன். ஈஸியாக வச்சிடலாம் இந்த குழம்பு, அவ்வளோதான். அதுக்காக தான் சட்டுன்னு வைக்கிற குழம்புன்னு சொன்னேன்னா. நல்லா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடணும். தக்காளி போட்டவுடனே எப்போவுமே நம்ம சேனலில் சொல்கிறது தான், உப்பு போட்டு நல்லா வதக்கினீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி எவ்வளோ போட்டிருப்போம் அதுக்கு இந்த மாதிரி புளியை நம்ம பேலன்ஸ் பண்ணி போட்டுக்கணும். புளியை ஊற வச்சுட்டு அதையும் நல்லா கரைச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடியே மசாலா ஐட்டம்ஸ் போட்டுடணும். எண்ணெயிலே மசாலா மிளகாத்தூள் போட்டு வதக்கும்போது அது குழம்பு நல்லா ஒரு கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். ஆனால் கவனமாக வதக்கணும். கருகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, வேஸ்ட்டு. குழம்போட டேஸ்ட்டு அப்படி மாறிடும். அதனால் பார்த்து பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் எப்படியே கரைக்கிறீங்கள அதிலையே மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுட்டு கூட நம்ம மீன் குழம்பு ஊற்றுற மாதிரி கூட நம்ம இப்படி ஊற்றிக்கலாம். நான் இதிலே போட்டிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 3 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கிட்டு நான் டக்குன்னு தண்ணி சேர்த்துட்றேன். நம்ம எண்ணெய் நிறையா ஊற்றினோம்னாதே அதில் வதக்கும் போது அது அப்படியே கலர் நம்மளுக்கு நல்லா கலர் கூட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு புளியை நம்ம நல்லா கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்து நல்லா குழம்பு கொதிக்க விட்டணும். அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தேவையான குழம்புக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா குழம்ப கொதிக்க வச்சு அதை நல்லா கொதித்து அது திக்னஸ் வரணும். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம முட்டையை இதில் உடச்சி ஊற்றணும். அவ்வளோதான். தேவையான அளவு தண்ணியை நம்ம சேர்த்துட்டு தண்ணியாக இருக்கும் குழம்பு, அதை நம்ம திக்காக்கணும். குழம்பு நல்லா கொதித்து அது நல்லா திக்காகும் போது அப்புறம்தான் நம்ம முட்டையை சேர்த்துக்கணும். ரொம்ப ஈஸியாக வச்சிடலாம். முட்டையை நம்ம சேர்த்துக்கும் போது இந்த மாதிரி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம இப்போ முட்டை இப்போ வேக வைக்கிறதுக்காக நான் எடுத்தேன். ஆனால் நேரம் இல்லைங்கிறதுனால வேக வைக்கலை. அதை தான் எடுத்து இப்போ நான் இப்போ அப்படியே உடச்சி ஊற்ற போகிறேன். ஒரு 6 முட்டை 8 முட்டை எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் அதை உடச்சி இந்த மாதிரி அப்படியே நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம அப்படியே உடச்சி ஊற்றிட்டோம்னா டக்குன்னு ஊற்றி ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். டக்குன்னு குழம்பு ரெடி ஆயிரும். ஈஸியான ரெசிபி.